காசு காசு பணம் அடப்போங்க. நீங்க உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறா. நண்பர்களே, நேச நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. நம்முடைய நடிகர் தேமுகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து போனது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர் என்பதை விட, நல்ல தலைவர் என்பதை விட மனிதநேயம் மிக்க ஒரு நபர். அவர் இறந்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த என்ன சொல்றது, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல அவருடைய மனசை தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள்லாம். அவருக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மாணவரும் நானும் போயிட்டு அவங்க சில பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கொடுத்தோம். அப்ப நல்லா எங்களை ட்ரீட் பண்ண விதம், எங்களோட பேசின விதம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த தொடர்ச்சியாக வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் நிறைய அவங்க எடுத்துக்கிட்டாரு. டாக்டர் எம்என் சங்கர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்க லங்ஸ்ல வந்து நிறைய சளி டெபாசிட் ஆயிருக்கு. சளி டெபாசிட்னா மூச்சு திணறல் வரும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்கு உள்ள போகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த என்ன வரும்னா, அந்த சளி வந்து சளி உற்பத்தி ஆகி அதை வெளியேறதுக்கு முயற்சி பண்ணும். அது என்ன பண்ணு சொன்னா, சம்டைம்ஸ் அது சுரந்துகிட்டே இருக்கும். சுரந்துகிட்டே இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல நம்ம லங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சு போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூச்சு திணறல் வரும், சில உயிரிழப்புகள்லாம் வரும். அதனால நீங்க லங்ஸை வந்து நீங்க வந்து நல்லா வச்சுக்கணும். நல்லா வச்சுக்கணும். அதுக்கு வந்து பிராணாயாமம், உடற்பயிற்சிகள், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்றப்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லங்ஸை தான் முத நம்ம வந்து நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி அதை பார்த்துருங்க. இந்த கொரோனா காலங்கள் நிறைய பேர் வந்து வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸ் டிசார்டர் தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. இப்போ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்ப இந்த லங்ஸை சரி பண்ணுவதற்கு REN 17 இந்த 2 நிப்பிள்களே REN 17 அதை போட்டுக்கலாம். சளி இருக்குன்னா ST40 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்க போட்டீங்கன்னா இந்த ரெஞ்சில் இருக்க சளி எல்லாம் வெளில வந்துடும். இந்த பிள்ளைகளுடைய இமேஜை நான் வைக்கிறேன். அதை நீங்க பார்த்து அதில் போடுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி செஞ்சிருங்க. நீங்க பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, யோகா இதெல்லாம் செஞ்சு நலமுடன் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக தமிழ் மக்கள் அனைவரும் சார்பாக நமது விஜயகாந்த் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.